வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி குறித்து ஆணையம் வெளியிட்டுள்ள தகவல். பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர். கருணா அம்மான் திட்டவட்டம். மக்களுக்கு பேரிடி, இடைநிறுத்தப்படும் அரசு சேவைகள். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றுகின்றன, மனுஷ நாணயக்கார பகிரங்கம். பிரான்ஸ் தேர்தலின் 2ஆம் சுற்று, ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ராஜினாமா செய்யலாம். உக்ரைன் அதிரடி, ரஷ்யாவின் பல பகுதிகளில் அவசர நிலை பிரகடனம். தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான சரியான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி தீர்மானிக்கும் என அதன் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 16 வரையான காலப்பகுதியினுள் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையிலேயே அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜூலை 17ஆம் தேதிக்கு பின்னர் அறிவிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு 2024ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியலில் கையொப்பமிடும் பணிகள் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி உச்ச நீதிமன்றில் வர்த்தகர் ஒருவரினால் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பிரதம நீதியரசர் தலைமையிலான 5 அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு முன்பாக நாளை பரிசீலிக்கப்பட உள்ளது. அதற்கமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் தேர்தல் திகதியை அறிவிக்க முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதியமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் தனிப்பட்ட திறமையினை பாராட்ட வேண்டும். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தினை நீடிப்பதற்கு அரசியல் யாப்பில் உள்ள விடயத்தினை ஜனாதிபதி கோரியிருப்பதானது சிறந்த விடயமாக பார்க்கின்றேன். இந்த நாட்டில் வரிசை யுகம் இருந்தபோது அதனை குறுகிய காலத்தில் வளமைக்கு கொண்டு வந்த ஒரு திறமையானவர் தான் இன்றைய ஜனாதிபதி. அவ்வாறு ஒரு தேர்தல் நடைபெற்றாலும் வடகிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே வாக்களிப்பார்கள். அவரினால் தான் இன்று சர்வதேச சமூகம் பல உதவிகளை வழங்கியுள்ளன. ஜனாதிபதியின் பதவி நீடிக்கப்படாவிட்டாலும் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி ரணிலையே ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகவீன விடுமுறையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பணிக்கு சமூகம் அளிப்பதில்லை என 200க்கும் மேற்பட்ட அரசு சேவை சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. அவற்றில் கிராம உத்தியோகஸ்தர்கள் மற்றும் நில அளவை தொழிற்சங்கங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி சுகவீன விடுமுறையில் பணிக்கு வருவதில்லை என அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களும் தீர்மானித்துள்ளன. இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நள்ளிரவு முதல் நாளை நள்ளிரவு வரை 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க தபால் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. இதன்போது இன்று மாலை 4 மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனையிலும் இன்று நள்ளிரவு முதல் அனைத்து தபால் நிலையங்களிலும் அடையாள வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையில் சரியான பராமரிப்பு இல்லாததால் மருந்துகள் பழுதடைவதாக அந்த வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா முழு விளக்கம் அளித்துள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்துக்கு முழு விளக்கம் அளிப்பதற்காக நேற்று நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், சில மருந்து வகைகளை குறித்த வெப்பநிலைக்கு கீழுள்ள பகுதியில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும். இருப்பினும் சரியான பராமரிப்பு இல்லாததால் மருந்துகள் பழுதடைகின்றன. பழுதடைந்த மருந்துகளை நோயாளிகளுக்கு வழங்கும் போது அவை செயற்படுவதில்லை. எனவே அவர்கள் சிரமப்பட்டு தனியார் வைத்தியசாலைகளை நாடுகின்றனர் என தெரிவித்துள்ளார். இலங்கை எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை. இருப்பினும் நாட்டின் கடன் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றி வருகின்றன என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் வங்குரோத்து அடைந்த பிறகு எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை. இருப்பினும் சில அரசியல்வாதிகள் கடன் அதிகரித்துள்ளதாக பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர். எங்கள் கடன்கள் டொலர்களில் கூறப்படும் போது கடன் ஏற்ற இறக்கமாக இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இவ்வாறு பொய்ப் பிரச்சாரங்களை செய்து மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகளால் தான் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் போன்ற ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டமும் எதிர்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் இதுவரை எதிர்கொண்டிராத மக்களை பிளவுபடுத்தும் பொதுத் தேர்தலின் 2ஆம் சுற்று வாக்கெடுப்பு முன்னேறும் நிலையில் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் பதவி விலகும் நெருக்கடி உருவாகும் என்றே கூறப்படுகின்றது. கடந்த ஞாயிறன்றும் முதல் சுற்று வாக்கெடுப்பு நடந்து முடிந்த நிலையில் ஒரு வார காலமாக நாடு முழுவதும் கூச்சல், குழப்பம், வன்முறை சம்பவங்களே அதிகரித்து காணப்படுகின்றன. ஜூலை 7ஆம் திகதி 2ஆம் சுற்று வாக்கெடுப்பு நடந்து வருகின்றது. கடந்த சுற்று போன்றே தீவிர வலதுசாரிகளின் ஆதிக்கம் தொடரும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் எதிரொலியாக ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் பதவி விலகும் நெருக்கடியும் ஏற்படலாம் என அஞ்சப்படுகின்றது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பிரான்ஸ் தெருக்களில் பல ஆயிரக்கணக்கான கலவர தடுப்பு போலீசார் களமிறக்கப்பட்டுள்ளனர். கடந்த 7 நாட்களில் மட்டும் தேர்தல் வேட்பாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள் என பலர் 51 தாக்குதல் சம்பவங்களில் காயமடைந்துள்ளனர். அது மட்டுமன்றி சமூக செயற்பாட்டாளரும் தேசிய சட்டமன்றத்தின் முதன்மை அதிகாரியுமான விர்ஜினி லாண்ட்லோ என்பவரின் தாடை உடைந்த சம்பவமும் கடந்த வாரம் நடந்துள்ளது. உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களால் ரஷ்யாவில் உள்ள பல பகுதிகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உக்ரைனில் உள்ள வோரோனேஜ் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய பாதுகாப்பு அமைப்பால் பல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. மேலும் தாக்குதல்களில் ஒன்று இராணுவ உபகரண கிடங்கில் தீயை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவில் அபாய பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜாழ் குரலுடன் இணைந்திருங்கள்.